ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு டிராயிங் இமேஜஸ் ஹெச்டி குவாலிட்டியில் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுருக்கீங்க இமேஜஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. என்னால் ஒவ்வொருத்தருக்கும் சென்ட் பண்ண முடியல, அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலை எடுத்துகிட்டு அதில் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, முதல்ல அதுக்குள்ளே போங்க. நான் சொல்கிற ஆப்பை மேபி எல்லாருக்குமே இன்பில்டாக இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காது. அவங்க இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த ப்ளே ஸ்டோரில் சர்ச் ஆப்ஷனில் போயிடுங்க. சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறோம் பின்டெரெஸ்ட் அப்படின்ட்டு, PINT அப்படின்னு போட்டோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக் கீழே இந்த மாதிரி வந்துடும் இல்லையா. ஸோ இதை என்ன பண்ணோம், அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுவோம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 19 MB தான் இருக்குது. ஸோ உங்களோட மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக சான்சஸே கிடையாது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மொபைலில், சரிங்களா. ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ராயிங்ஸ் அழகாக நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த வெப்சைட் என்னென்று நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நம்ம பார்த்துருவோம், சரியா. ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிடுறோம். டவுன்லோட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டர்ஃபேஸு இப்படி தான் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, இதை ஒரு மெயில் ஐடியோ இல்லை ஃபேஸ்புக் ஐடியோ கொடுத்து தான் ஓப்பன் பண்ணணும். மெயில் ஐடி இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேஃப் தான். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது இதுதான். எல்லா மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட் இதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் ஃபேஸ்புக் 2 இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது சில பேருக்கு என்ன கேட்கணும்னா, உங்களுக்கு என்ன ரிலேட்டடான பிக்சர்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சில இமேஜஸ் எல்லாம் காட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிளிக் பண்ணி இமேஜ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி இந்த பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான பிக்சர்ஸ் தான் கிடைக்கும். இங்கே இருக்கிறதா கூகுளில் ரெஃபர் பண்ணுவாங்க. கூகுளில் கிடைக்கிற பிக்சர்ஸ்லாம் கீழே வெப்சைட் பார்த்தோம்னா கண்டிப்பாக இதில் பின்டெரெஸ்ட்லேருந்து தான் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அதனால் இங்கே தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு சாம்பிள் ஒரு பிக்சர் ஒன்று டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இங்கே விஜய் ஹெச்டி இமேஜஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அதை சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதோட இமேஜஸ் ஃபுல்லாக குவாலிட்டி அந்த ஹெச்டி இமேஜஸ் ஃபுல்லாகவே மேலே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த பிக்சர்ஸ்களை சூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு பிக்சரை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அந்த சூஸ் பண்ண பிக்சரு பிக்சல் ஓடிதா இல்லையா செக் பண்ணுறதுக்காக அப்படியே அந்த பிக்சர் மேலே வச்சுட்டு இப்படி ஓப்பன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு பிக்சல் உடஞ்சிச்சுன்னா வேண்டாம், பிக்சல் உடையாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டெவலப் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி ட்ராயிங் இமேஜஸ்க்கு வருவோம். ட்ராயிங் இமேஜஸில் உங்களுக்கு என்ன டாப்பிக்கு தேவையான ட்ராயிங் வேணுமோ அந்த டாப்பிக்கை இங்கே டைப் பண்ணுங்கள். நான் சாம்பிளுக்கு ட்ராயிங் இமேஜஸ் மட்டும் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு ரிலேட்டடான டாபிக் எல்லாமே கீழே நம்மளுக்கு இங்கே வந்துடும் கூகுளில் வர மாதிரி. ஸோ தேவையான டாப்பிக்கை சூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணும்போது நிறைய பிக்சர்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு காட்டும், சரிங்களா. நம்மளுக்கு என்ன ட்ராயிங் தேவையோ அந்த பிக்சரை மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு பிக்சரை சூஸ் பண்ணுறேன் பாருங்களேன். இந்த பிக்சரை சூஸ் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்போது நல்லா ஹெச்டி குவாலிட்டியில் நம்மளுக்கு இருக்குது. இது போக இதை மாதிரி வேறு எதனா ட்ராயிங் வேணுமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ட்ராயிங் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு கீழே பார்த்தோம்னா அதுக்கு ரிலேட்டடான சேம் அதே மாதிரி ட்ராயிங் அதுக்கு ரிலேட்டடான ட்ராயிங்ஸ் ஃபுல்லாக எல்லாமே கீழே இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதிலெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன ட்ராயிங் எல்லாம் பிடிக்குமோ அந்த ட்ராயிங் எல்லாம் டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு ஹியூமன், அதாவது ஒரு மனுஷனை ட்ரா பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி அனாட்டமி ஸ்கெச்சஸ் ஆர் அனாட்டமி இமேஜஸ் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஃபுல்லாக அனாட்டமி இமேஜஸாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கான ரிலேட்டட் இப்போ கையை காலை எல்லாத்தையும் வந்துட்டு தனித்தனியாக உட்காந்து வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெச்டி இமேஜஸில் நம்மளுக்கு நிறைய பிக்சர்ஸ் கிடைக்கும். ஒரு ஹியூமன் ஹெட்டாக இருக்கட்டும், ஹேண்டாக இருக்கட்டும், ஸோ ஃபுல் பாடியே வந்துட்டு நம்மளுக்கு அனாட்டமி இந்த மாதிரி தனித்தனியாக ட்ராயிங்ஸ் கிடைச்சிடும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வரைஞ்சிக்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவாக ஒரு ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கிரியேட்டிவ் ட்ராயிங்லாம் பண்ணலாம் இல்லையா. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்க யாரோ ஒருத்தருக்காக நம்ம இந்த மாதிரி ட்ராயிங்ஸை செலக்ட் பண்ணி, அதாவது கிரியேட்டிவாக ஒரு ட்ராயிங்கை செலக்ட் பண்ணி அதை ட்ரா பண்ணி நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி ஒரு ட்ராயிங்கை கிஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிக்சர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். நல்ல ஒரு ட்ராயிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு இந்த பிக்சர்ஸ் மட்டும்தான் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ட்ராயிங் வீடியோஸும் நம்மளுக்கு இந்த ஆப்பில் கிடைக்கும். ட்ராயிங் வீடியோஸ் அப்படின்ட்டு இந்த சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணி நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுலேயுமே உங்களுக்கு என்ன வீடியோஸ் பிடிக்குதோ அந்த வீடியோஸை நீங்கள் சூஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்து லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஆப்பில் இருக்கிற ட்ராயிங் இமேஜஸாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டுங்க அப்லோட் பண்ணுறது தான். வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருமே இதை அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை தாண்டி நம்ம இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்கில் டெவலப் ஆகும். இதிலேருந்து நம்ம இமேஜஸோ வீடியோஸோ எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ராயிங்கை பாருங்கள், நல்ல ஹெச்டி குவாலிட்டியில் நான் காட்டணும் இல்லையா. ஃபஸ்ட்டு அந்த பிக்சரை சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தோம்னா ரீட் இட் அண்ட் சேவ்னு இருக்குல்லையே, சேவ் ரெட் கலரில் இருக்குல்லையே, அது பக்கத்தில் 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த 3 டாட்ஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் காப்பி லிங்க்கு கீழே டவுன்லோட் இமேஜ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி அலோ ஆப்ஷன் கேட்கும். இந்த அலோ ஆப்ஷன் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுடைய கேலரியில் இந்த ஃபோட்டோ போய் சேவ் ஆகிடும். மேலே இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா இமேஜ் டவுன்லோடட் அப்படின்ட்டு, ஸோ இமேஜ் டவுன்லோட் ஆகி உங்கள் கேலரியில் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது போல் நீங்கள் தேவையான இமேஜஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நான் சூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறேன்னா இந்த வீடியோ ஓப்பன் பண்ணதுக்கு பக்கத்தில் சேவ் பக்கத்துலேயே இந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே மேலே விசிட் சைட் அப்படி இருக்குது, பக்கத்தில் காப்பி லிங்க் அப்படின்னு இருக்குது. காப்பி லிங்க்கை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே லிங்க் காப்பிடுன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன்று கூகுள் க்ரோமுக்கு போயிடுங்க. கூகுள் க்ரோமில் போயிட்டு சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பின்டரெஸ்ட் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். கீழே இருக்குல்ல செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்லையே, ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சது தான் அது. ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணும்போது நம்மளுக்கு சர்ச் ஆப்ஷன் வந்துட்டு கீழே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் இல்லையா, அதுலேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை வேறு வெப்சைட்டில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் ஒன்றுலேயும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபஸ்ட் ஒன்று இருக்கிற அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுற போது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆகிறதுல இந்த இடத்துல பார்த்தா எம்டி ஸ்பேஸாக காட்டும் இல்லையா, அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஆப்ஷன் காட்டும். பேஸ்ட் ஆப்ஷனை வந்த உடனே அதையும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த வீடியோ வந்துட்டு ஷோ ஆகும். இந்த மாதிரி வீடியோ ஷோ ஆகும்போது இதுதான் வீடியோ. ஸோ இது கீழே பார்த்தோம்னா குவாலிட்டி, அதோட குவாலிட்டி நம்மளுக்கு காட்டும் கெப்பாசிட்டி என்னென்று. நான் 720 MP4 டவுன்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன்று அந்த பிங்க் கலர் 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பிங்க் கலர் ஃபஸ்ட் ஒன்று இருக்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஒரு சிலர் மொபைலில் வந்து டேரெக்டாகவே டவுன்லோட் ஆகிடும். பட் என்னோட மொபைலில் வந்து ப்ளே ஆனதுக்கப்புறம் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ரைட் சைடில் கீழே 3 டாட்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கேயே டவுன்லோட் ஆப்ஷன் நான் காட்டிடும். ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிறத ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்னோடய கேலரியில் போய் சேவ் ஆகிடும். ஸோ கேலரியிலேருந்து நான் பார்த்துட்டு வீடியோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். சரிங்களா, இந்த ஆப்லேருந்து என்ன இமேஜஸ் நம்ம டவுன்லோட் பண்ணமோ அதுக்கு ரிலேட்டடான ட்ராயிங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க. சாம்பிளுக்கு இப்போ காட்டுற மாதிரிங்களா, மறுபடியும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போது பின்டரெஸ்ட் அப்படிங்கிற ஆப்பில் நான் மறுபடியும் போகும்போது பார்த்தோம்னா எல்லா இமேஜஸுமே பார்த்தோம். நான் என்னென்ன தேடணும் அதுக்கு தகுந்த ரிலேட்டடான பிக்சர்ஸ் தான் மேக்ஸிமம் இங்கே ஷோ பண்ணுவாங்க. இந்த பார்த்து நம்ம மறுபடியும் ஈஸியாக டைப் பண்ணி சர்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ராயிங், அதாவது குழந்தைங்களுக்கான தேவையான ட்ராயிங்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கிட்டேருந்து நான் எஸ்கேப் ஆகிக்கிறேன். பை, தேங்க்யூ.